இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரி நான் இப்போ பிரைட் தியேட்டருக்குள்ள தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். இங்க ஏற்கனவே ரசிகர்களால அரங்கமே நிரம்பி வழியுது. ரசிகர்கள் ஒரு 100வது ஷோக்கான டிக்கெட் வாங்க ஏற்கனவே லைன்ல நேத்துல இருந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆமா நண்பர்களே, பிரைட் தியேட்டரோட இந்த வெற்றிகரமான நாடகம் எதை பத்தினதுன்னா இது ஒருத்தரோட வாழ்க்கையை பத்தினது. ராணாவோட இந்த 100வது ஷோல அவர் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல வராரு. ராணா வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மெஜிஷியனும் கூட. அவரோட கோடான கோடி ரசிகர்கள் அவருக்காக காத்திருக்காங்க. ராணா எப்படிப்பட்ட நடிகர்னா அவரோட விசித்திரமான வாழ்க்கையை பத்தின இந்த நாடகம் இதுவரைக்கும் 100 ஷோ ஓடி இருக்கு. இது மூலமா அவர் வரலாறுல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு. ராணா இப்ப இருக்கிற நடிகர்கள்ல ஒப்பற்ற ஒரு கலைஞரா போற்றப்படுறாரு. ராணா எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார்னா அவர் இந்த நாட்டுல மட்டும் கிடையாது, உலகம் பூரா அவர் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பேரு புகழ் வேற எந்த சூப்பர் ஸ்டாருக்கும் இதுவரைக்கும் கிடைச்சதில்ல. ராணா எப்படிப்பட்ட நடிகர்னா அவரோட இந்த வித்தியாசமான வாழ்க்கையை பற்றின இந்த நாடகம் நாளைக்கு 100வது ஷோவை பூர்த்தி செய்ய போகுது. எங்க பார்த்தாலும் ராணா ராணா ராணா. இந்த மீடியாக்காரங்களுக்கு வேற பேரே கிடைக்காது போல. இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். Pick up the phone. Pick up the phone. ஒரு தடவை சொன்னதுதான். உனக்கு லீவ் எல்லாம் கிடையாது. என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு என்னை ஏத்து பேசுறியா? நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அங்க வந்து உனக்கு புரிய வைக்கணுமா என்ன? காலங்காத்தால போன் பண்ணி என்ன தொல்லப்படுத்தாத. ஹலோ, நீங்க உங்க புருஷனுக்கு போன் எடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வருவேன். இங்க பாரு அமர், கொஞ்சம் அமைதியா இரு. நான் இதோ பண்றேன். உனக்கு பணமும் கிடைக்காது, லீவும் கிடைக்காது. புரியுதா உனக்கு? டார்லிங், இந்த மாதிரி கோவப்படக்கூடாது. உங்களுக்கு பிபி ஹை ஆயிடும். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ராமு, ராமு, எங்க போய் தொலைஞ்சா இவன்? டார்லிங், ராம் மார்க்கெட் போயிருக்கான். நான் பாக்குறேன். ரிலாக்ஸ். வந்துட்டு இருக்கேன். செட்ஜி, செட்ஜி, என்ன செட்ஜி, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என்ன விட்டுட்டு அந்த கேவலமான ஆக்டர் ராணாவை ஏத்தி விட்டுட்டீங்களே. அந்த ராணாவை விட நான் பெரிய ஸ்டார் இல்லையா? பெரிய ஸ்டாரா இருந்த அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் போச்சு. இப்ப ராணா பக்கம் காத்தடிக்குது. எங்க இருந்த அவனை நான் எவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கேன், இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? நாளைக்கு அவனோட 100வது ஷோன்னு எனக்கு தெரியும். செட்ஜி, என்னையும் அந்த உயரத்துக்கு கொண்டு வாங்கல. என்னால இதை பொறுத்துக்க முடியல, என்னால இதை தாங்கவே முடியல. செட்ஜி, செட்ஜி ப்ளீஸ், தயவு செஞ்சு மறுபடியும் என்ன ஸ்டார் ஆக்குங்களேன் ப்ளீஸ். அட உமர், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எழுதுற. சரி ஓகே, நாளைக்கு நீ ஷோவுக்கு வந்துரு தியேட்டருக்கு. நான் உன்னை புது முறையில் அறிமுகப்படுத்துறேன். உண்மையா செட்ஜி? ஆனா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீ வந்துரு. அட செட்ஜி, 3 மணி நேரம் இல்ல, 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க வந்துருவேன்.
தேங்க்யூ தேங்க்யூ so மச் தேங்க்யூ. டார்லிங், நாளைக்கு ராணாவோட 100வது ஷோ ஆச்சு. அப்படி இருக்கும்போது அமர் எப்படி நீங்க லான்ச் பண்ணுவீங்க? ரீட்டா, நகை கடைக்காரனுக்கு ஈஸியா வைரத்தை கண்டுபிடிக்க முடியும். இவ எப்பேற்பட்ட வைரம்னா நல்ல திறமை வாய்ந்தவ. நாளைக்கு நடக்கிற ஷோவில் இவனுக்கு நல்ல என்ட்ரி கொடுக்குறேன். ரசிகர்களுக்கு பிடிச்சா இவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ராணா இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா துள்றா. டார்லிங், உங்களோட மனசு எவ்வளவு பெருசு. ராணா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு நான் எல்லா பக்கமும் வெடிச்சு சதறுவேன். ரசிகர்கள் ஆரவாரம் பண்ண போறாங்க. அமர் ஒன்ஸ் மோர், அமர் ஒன்ஸ் மோர். எஸ், டைம் டு ஷோ அமர். கமான் 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 கமான். எஸ், மை வாலெட். எஸ். ராணா, உண்மையான ஸ்டார் யாரு, உண்மையாவே டேலண்ட் யாருக்கு இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். எனக்கே தலை சுத்துது. ஐயோ, வேர்க்குது. எனக்கு எதுக்கு வேர்க்குது இப்போ? ஐயோ, என்ன நடக்குது எனக்கு? என்னமோ பண்ணுது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, டாக்டர் டாக்டர். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. டாக்டர் சார் கிட்ட திட்டு, நோயாளிங்களுக்கு மாத்திரை, இது அதுன்னு. இந்த இடத்துல தான் என்னால நிம்மதியா பாட்டு கேட்க முடியுது. என்ன அசிங்கம் பண்றீங்க? யாராவ உன்னை வச்சுக்கிறேன், உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த பக்கம் தானே வந்தா? அமர் சார், என்ன உங்க ஃப்ரெண்ட் இப்படி இருக்காரு? என்ன ஓங்கி அரைஞ்சிட்டா தெரியுமா? அமர் சார், அமர் சார், ஏன் பேச மாட்டீங்க? அமர் சார், அமர் சார். சார், இவன் ஃபேமஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அமர். இவரை போய் எதுக்காக கொல்லணும், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல? கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. டாக்டர் சார், இவர் உங்களோட பேஷண்ட். இவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? ஐ எம் சாரி சார். ஒரு ஃபுட் பாய்சன் கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்தாங்க. அதுல இவர் உடம்பு சரியா இருந்தது, அதனால தான் நான் நினைச்சேன் இவரை தனியா விட்டலாம்னா. சரி, இதை சொல்லுங்க, இங்க வேற யாரையாச்சும் பாத்தீங்களா? அமர சந்திக்க யாராவது வந்தாங்களா? ஆமா சார், நான் பார்த்தேன் சார். அந்த ஃபயர் எக்ஸி பக்கமா ஒருத்தன் வந்துட்டு போனான் சார். சரியான மட்டமான ஆள் சார் அவன். உன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கேவலமான மூஞ்சை என்னால எப்படி சார் மறக்க முடியும்? ரெடி சார், ஸ்கெட்ச். அட, இது மனோகர், பிரைட் தியேட்டரோட ஓனர். சார், இந்த திமிர் எடுத்து போனவன் உங்க கையில மாட்டினானா, ஏன் சார்பா இன்னும் 2 அடி போடுங்க சார் அவனை. சார், இந்த மனோகர் சரியான கேடியா இருப்பான் போல இருக்கு. இந்த மனோகரை அவங்கிட்டயே சொல்லாம நம்ம விசாரணைக்கு கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா அவன் அடங்க மாட்டான். ஆனா அது எப்படி சார்? இப்போ பிரைட் தியேட்டர்ல என்ன நாடகம் போயிட்டு இருக்கு? அது பேர் என்ன? ஏ அஜிப் ஜிந்தகி. என்ன சொன்ன? ஹிந்தில பேர் வச்சிருக்காங்க. ஓ சார், இன்னைக்கு அந்த நாடகத்தோட 100வது ஷோ. ஷோ எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு சார். அப்புறம் எப்போ முடியுது? 8 மணிக்கு. ஷோ பார்க்க போறோமா? இல்ல, அங்க மோர் கடைய போறோம். வாங்க.
டார்லிங், நம்ம செக்யூரிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? ஆனா டார்லிங், நம்ம இந்த இடத்துக்கு முதலாளி இல்ல. அதனால என்னவா, நாமளும் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல, நாமளும் சோதனைக்கு உட்படணும். டார்லிங், ஆனா நீங்க தான் முதலாளி, நான் உங்களோட ஒய்ஃப். அப்போ நானும் முதலாளி தானே. ஒருவேளை எல்லாரும் முன்னாடி என்னையும் செக் பண்ணா அது எனக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கும். ஐ வில் பி வெரி அப்செட். ஓகே, வா டார்லிங். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க செக்கிங் இல்லாம போக முடியாது. நீங்க கொஞ்சம் இங்க வாங்க ப்ளீஸ். மேடம் நீங்களும் தான். நான் இந்த தியேட்டரோட ஓனர், உனக்கு தெரியாதா? நீ என்ன புதுசா? சாரி சார், எனக்கு தெரியாது. சாரி மேடம். இங்க பாரு, எங்க கோவக்கார சைடு வந்துட்டான். நான் இப்ப வைக்கிறேன். சார் 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 சார், நீங்க வந்ததுனால நான் பிறவி பலனை அடைஞ்சிட்டேன். நூரி, சரி நான் நூரி, கூப்பிடுறேன். இங்க வா. வரேன், நான் வைக்கிறேன். சார், இவ உங்களை சீட் வரைக்கும் கூட்டு போவா. ஃபுல் ஃப்ரண்ட் ரோவும் நான் உங்களுக்காக புக் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சிட்டிலேயே முக்கிய புள்ளி நீங்க உட்காந்ததானே கெத்து. சார், அப்போ நீங்க உத்தரவு கொடுத்தா நான் பேக் ஸ்டேஜுக்கு போயிடுவா. போ போ, என்ஜாய் என்ஜாய் த ஷோ சார். வாங்க சார், வாங்க மேம். நீ யாரு சீட் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு? நான் இந்த தியேட்டரோட ஓனர். சீட் எங்க இருக்கு, எப்படி போய் உட்காரணும்னு எனக்கு தெரியும். கமான் டார்லிங், நீ இங்கே நில்லு. வெல்கம் மேம். வெல்கம் சார். ஹலோ சார். ஹலோ மேம். வாங்க சார், நான் உங்களை உங்க சீட் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். வாங்க. ஒன்றும் தேவையில்லை, நாங்களே போய்க்கிறோம். வா டார்லிங், அவ வரட்டுமே. வாங்க சார். வா. இங்க உட்கார். பாத்தியா, இங்க முதல் ரோல நீ நான் மட்டும்தான். சார், மேம், நீங்க தானே எடுத்துக்கிறீங்களா? குளிர்ச்சியா இல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும்? தேங்க்யூ ஸோ மச். இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாமா. ஒருவேளை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நானே எழுந்து ஃபுட் கோர்ட்க்கு போய் வாங்கிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் அஸ். ஓகே மேம். இந்த சொட்டத்தலையை கழுத்து நெரிச்சு கொன்னுடணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. அதையா, என்ன நியூஸ்? மனோகர் வந்துட்டான். உள்ள இருக்கான், நாடகம் பார்க்கறான். அவனோட வண்டி பார்க்கிங்ல நிக்குது. சரி, நாடகம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சார், நாம ஏன் மனோகரை உள்ள போய் விசாரிக்க கூடாது? இல்ல, உள்ள வேணாம். தயா சொன்னது கரெக்ட் தான். உள்ள போனா அவன் பெருசா சீன் காட்டிடுவான். தியேட்டர்ல எவ்வளவு என்ட்ரன்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலயும் கவனமா இருங்க. சார், நான் ஆடிட்டோரியம் உள்ள போய் ஒரு கண்ணு வைக்கிறேன் சார். ஷோவையும் பாத்துக்கிறேன், அவனையும் பாத்துக்கிறேன். வெளியே வெளியே. சார், இங்க பாருங்க. இந்த வாட்ச் கீழே விழுந்து கிடக்கு. இந்த வாட்ச் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இது என் ஹஸ்பண்டோட வாட்ச். மேடம், மேடம் அழாதீங்க ப்ளீஸ். என்ன ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க பிளே நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க தானே மனோகர் கிட்ட இருந்தீங்க? ஆமா, நான் தான் அவர் கூட இருந்தேன். ஆனா நான் எதையுமே பார்க்கல. ஒரே இருட்டா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நீங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ஏதாவது கேட்டிருக்கும், ஏதாவது தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை உங்க புருஷன் மனோகரை நீங்களே... சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. ப்ளே பார்க்கும்போது அப்படியே மூழ்கி போனதுனால. அது என்னன்னா சார், ராணா சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. அவரோட ஆக்டிங்கை பார்த்து எல்லாருமே மெய் மறந்துடுவாங்க. ஓ,
எனக்கு என்னன்னா நீங்க அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? நான் இங்கே தான் சார் பேக் ஸ்டேஜில் இருந்தேன். அப்புறம் இவர் பக்கத்துல வேற யாரும் உட்காந்துட்டு இருந்தா? ரீட்டா மேடம் தவிர வேற யாரும் உட்காரல. மனோகர் சாருக்காக நான் ஃபுல் ஃப்ரண்ட் ரவும் காலி பண்ணிட்டேன். அவருக்கு அப்படி உட்காரது தான் ரொம்ப பிடிக்கும். அதிசயமா இருக்கு. பக்கத்துல யாரும் இல்லையா? என்னவோ இவனுங்க குழப்பறானுங்க. இந்த அம்மா ஒரு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஆனா எதுவும் பார்க்கல, எதுவும் கேட்கலன்றாங்க. எப்படி அது முடியும்? சரி வாங்க, இவங்க கிட்ட கேட்போம். ஒருவேளை அவங்களுக்கு யாருக்காச்சும் இதை பத்தி தெரியல. ப்ளீஸ் நீங்களாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. புரியலையே. எங்களை ஏன் சார் நிக்க வச்சிருக்கீங்க? எங்களை ஏன் போக விட மாட்டீங்க? இதோ பாருங்க, கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நாங்க விசாரிக்க வேண்டியிருக்கு. இந்த கொலை உங்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. உங்கள யாராச்சும் ஏதாச்சும் பார்த்திருந்தாலோ இல்ல வித்தியாசமா ஏதாச்சும் நோட் பண்ணியிருந்தாலோ தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல சார், ஒன்றும் பார்க்கல. எனக்கு தெரியாது சார். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது கேட்டிருப்பீங்களே. மனோகர் அலர்ன சத்தம் இல்லனா வேற ஏதாவது? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார், இல்ல சார், எதுவும் கேட்கல. நமக்கு எப்படி தெரியும்? நம்ம பார்க்கவே இல்லை. நீங்களாம் ஒண்ணா பேசி வச்சுட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கே. சரி, அப்படின்னா நீங்க இங்கே தான் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியிருக்கும். சார் சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க சார், என் பேரு நூரி. அப்புறம் இவன் நைனா. நாங்க இந்த தியேட்டருடைய அட்டெண்டன்ஸ். என்ன சொல்லணும்? முதலாளி என்ன அவர் சீட்டு வரைக்கும் கூட கூட்டிட்டு போக அனுமதி கொடுக்கல சார். ஆனா ரீட்டா மேம் கேட்டதுக்கு அப்புறமா நைனா அவங்கள கூட்டிட்டு போனா. அப்போ நீ அங்க என்ன பார்த்த? அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை இல்லைன்னா வாக்குவாதம் அந்த மாதிரி? இல்ல சார், எதுவும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன திரும்ப அனுப்பி வச்சுட்டாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படி ரீதா மேம் கிட்ட நான் கேட்கும்போது வேணான்னு அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதோட என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரீட்டா நாடகம் பார்க்கும்போது வெளியே எங்கேயாச்சும் போனா? தெரியல சார், நாங்க எதுவுமே பார்க்கல சார். சரி, ஸ்டார்ஸையும் போய் பார்த்துருவோம். மிஸ்டர் ராணா, நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி ஆச்சு? நான் என்னத்த சொல்றது சார்? நான் அங்கதான் இருந்தேன். ஆனா என்னால எதுவும் பார்க்க முடியல. எல்லாம் என்னாலதான் சார் நடந்துச்சு. என்னாலதான் அவன் உயிர் போச்சு. நான் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என்னோட முழு கவனமும் ஆக்டிங்ல தான் இருந்துச்சு. 100வது ஷோவோட பிரஷர் எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். உங்க முதலாளிக்கு யார் கூடயாவது விரோதம் அந்த மாதிரி? விரோதம் அவருக்கு எல்லார் கூடயுமே இருந்துச்சு. எல்லாருக்கும் அவரை பார்த்தா பொறாம. சேட்டை உங்களுக்கு எப்பத்துல தெரியும்? பல வருஷமா. இந்த நகரத்துக்கு முதல் தடவையா நான் வேலை தேடி வந்தப்போ எனக்கு வேலை போட்டு கொடுத்தது அவர் தான் சார். என்ன ஒரு பெரிய ஸ்டாரா மாத்தினது அவர் தான் சார். ஆனா இன்னைக்கு அம்மா, இது யாரு? சார், இவன் பேர் நத்தூர், என்னோட அசிஸ்டன்ட். ஓ சரி, நீ எங்க இருந்த? இவர் பேக் ஸ்டேஜ் சார். பாவம், அவனால பேச முடியாது. சார் சார் சார், உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ கொலைகாரனை கண்டுபிடிச்சிருங்க. மறுபடியும் ஷோ ஆரம்பிக்கல அப்படின்னா? ஷோ ஆரம்பிக்காது. கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் தியேட்டர் மூடிதான் இருக்கும். சார், சார் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? குட். என்ன கிடைச்சது தாரிகா? மனோகர் ரத்தத்தை ஸ்கேன் பண்ணும்போது காஞ்சி போன ரத்தத்தோட திட்டுக்கள். காஞ்சி போன ரத்தத்தோட குமிழிகளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ரத்த குமிழிகள் கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. தயா, என்னாச்சு இவருக்கு? நல்லா தானே இருக்க? இந்த காயம் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னா இதை ஏற்படுத்தினவ ஒரு சாதாரண ஆளை இருக்கவே முடியாது. எப்படின்னா ஒருத்தர் இதை வேகமா கொண்டு எரிஞ்சிருக்கான். ஸ்ட்ரைட்டா அது அவரோட ஹார்ட்ல படுறதுனால அவர் செத்து போயிட்டாரு. ஆனா கத்தினால எப்படி சார் இவ்வளவு பெரிய காயத்தை உண்டாக்க முடியும்? அதுவும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி? வாய்ப்பு இருக்குதையா. அந்த ஆயுதம் ஒருவேளை இந்த மாதிரி இருந்ததுன்னா. சரி சார், நான் ஒத்துக்கிறேன். இவரோட இறப்பு இந்த மாதிரி ஆயுதமா கூட இருக்கலாம். ஆனா இந்த ரத்த குமிழிகள்னு சொன்னீங்களே, அது என்னது? எனக்கு புரியல. ரத்த கோழைகள் அப்படின்னா ஏர் ஆம்பலிசம். ஏர் ஆம்பலிசம். சலங்குய் சார், எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க,
ஒரு பொருள் ஒருத்தரை பார்த்து வேகமா எரியும் போது அது காத்த கிழிச்சுக்கிட்டு அந்த ஆயுதம் நெஞ்ச கிழிச்சிட்டு ஏறும்போது காத்தோட உடம்புல பாயும் போது காத்து உள்ள போய் அங்க ரத்த குமிழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏற்படுற அந்த ரத்த கட்டத்தை ஏர் ஆம்புலன்ஸும் சொல்லுவாங்க. டாக்டர் சார், எப்படி நீங்க இவ்வளவு கச்சிதமா சொல்ல முடியும் அதாவது இவரோட சாவு ஏர் அம்போலிசமால தான் நடந்திருக்குன்னு? ஏன்னா மனோகரோட காயத்துல எங்களுக்கு காஞ்ச ரத்த குமிழிகள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இது யாரோட கை தேர்ந்த கத்தி வீசறவனோட வேலை. கண்டிப்பா. சலோக்கி சார், அப்படின்னா இது கத்தி எரியறனோட வேலைன்னு சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு சுத்தி சுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்படி நான் சொல்லாம போயிருந்தா உனக்கு ஏர் ஆம்புலன்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இதை பாருதையா, இது சாதாரணமா கத்தி எறியவனோட வேலை இல்ல. இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆனவனா இருக்கணும். எக்ஸ்பர்ட்? இந்த மாதிரியா? ஆமா, இப்படித்தான். அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல நமக்கு ஒரு ஆள் உதவி செய்ய முடியும். சஜ்ஜு. சஜ்ஜு? எந்த சஜ்ஜு? இந்த சஜ்ஜு நல்லா கத்தி வீசுறவன். ஒரு மர்டர் கேஸ்ல அவன் ஜெயில களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல அவன மாதிரியே கத்தி வீசுற இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டா அவனுக்கு தெரியும். இப்ப அவன் எந்த ஜெயில இருக்கான்னு கண்டுபிடிங்க. அவனை இங்க கொண்டு வந்து விசாரிக்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கும்போது ஓடுற ஷோல மனோகரை கொன்னுட்டாங்க. அந்த கொலைகாரன் எந்த பக்கம் வந்தான், எப்படி வெளியேறினா ஒண்ணுமே புரியலையே. ஆமா, இங்கேயும் நமக்கு எதுவும் கிடைக்கல சார். கொலை பண்ணப்பட்ட ஆயுதமும் நம்மளுக்கு கிடைக்கல. அதேதான், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்கதான் மனோகர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஸ்டேஜுக்கு நேரா தான் அவரை குத்தி இருக்காங்க. ஆயுதமும் கிடைக்கல, கொலைகாரனும் கிடைக்கல. ஸ்ரேயா, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுமா? யாராச்சும் வந்து போயிருக்காங்களான்னு கொஞ்சம் பாரு. ஓகே வஞ்ச். அவங்க எல்லாரையும் லைனா நிக்க சொல்லுங்க. எல்லாரையும் செக் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். இப்போ ஒரு ஷோ நடந்ததுல அதோட ஃபுட்டேஜ் வேணும். மேடம், ஆடிட்டோரியம் உள்ள நடந்த ஃபுட்டேஜ் நம்மளால இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா ஷோ அப்போ லைட் ஆஃப்ல இருக்கும். அது பரவாயில்ல, இருந்தாலும் ஃபுல் ஃபுட்டேஜ் வேணும். உள்ள போனது யாரு, வெளியே வந்தது யாரு, எல்லாம் வேணும். ஓகே மேம். சார், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஏன் எங்களை இன்னும் இங்கேயே நிக்க வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, உங்க எல்லாரையுமே செக் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் யார் எங்க போகணுமோ கிளம்பிக்கலாம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். மேம், ரீட்டா, என்னாச்சு உங்களுக்கு? ஓகேவா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். சார் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும். சார், இவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். சரி, இவங்களை வீட்டில் விட்டுருங்க. சார், என்னோட வண்டி பார்க்கிங்ல இருக்கு. நானே போயிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்க்கிங் லாட்ல விட்டு வாங்க. எஸ் சார், வாங்க. பொறுமையா. ஆச்சரியமா இருக்கு, யாரும் இடத்த விட்டு நகரவே இல்லை.
ஒரு நிமிஷம் ரிவைண்ட் பண்ணுங்க. இவளா? சார் இவங்க யார்கிட்டயும் எதுவும் கிடைக்கல சார். என்னடா இது? அப்ப யார் தான் கொலை பண்ணது? சரி, அப்படின்னா நீங்களா கிளம்பலாம். தேவைப்பட்டா திரும்பவும் கூப்பிடுவோம். தேங்க்யூ வெரி மச். ஆஷயா சார், ஒரு பொண்ணு மட்டும் இந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்கா. என்ன? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப வந்து அதே இடத்துல உட்கார்ந்திருக்கா. யார் அந்த பொண்ணு? ரீட்டா. மை காட், அவ இன்னும் பார்க்கிங் லாட்ல தான் இருப்பா. அவளை போய் இப்படி சீக்கிரம். அந்த ரீட்டா தான் நினைக்கிறேன். சீக்கிரமா வா. ஓகே தானே? பார்த்து முன்னாடி பார்த்து வாங்க. மெல்லமா வாங்க, பொறுமையா வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க உட்காருங்க. நான் வந்து உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஓகே. எஸ் சார். ஜெயவந்தி, ரீட்டாவை தடு சீக்கிரம். ஏய், நிறுத்து. வெளியே வா. என்னாச்சு? வெளியே வா. இங்க என்ன நடக்குது? இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன வீட்டுக்குள்ள அனுப்பாம? மனோகரை கொலை பண்ணிட்டு எங்க ஓடுற? 7:50க்கு ஆடிட்டோரியம் விட்டு வெளியே போயிருக்க. அந்த இடத்துக்கு இன்னொருத்தனை அனுப்பி வச்சிருக்க. அப்புறம் மனோகரை கொண்டு இருக்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீயே திரும்ப உள்ள வந்திருக்க. என்ன சொல்றீங்க? நான் எங்கேயும் போகலையே. உங்க ஆடிட்டோரியம்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. யாரு வந்தாங்க, யாரு போனாங்கன்னு எல்லாமே அதுல இருக்கு. இருந்தாலும் போய் சொல்ற நீ. நான் தியேட்டருக்கு வெளியே போனேன். ஏன் போன? ஏன்னா என்னோட கண்ணு வேலை செய்யல. கன் இங்க கொடு. இத வச்சுதான் மனோகரை கொண்டு இருக்க. நான் மனோகரை கொல்லல. ஆனா அத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் கையால சாவாம தப்பிச்சிட்டான். நான் அந்த மனோகரை இங்க வச்சு கொலை பண்றதுக்காக தான் நான் அவன் கூடயே வந்தேன். ஆனா நான் துப்பாக்கி அழுத்தும் போது தோட்டா வெடிக்கல. அதை செக் பண்றதுக்காக தான் நான் வெளியே வந்தேன். ஆனா நேரம் ஆனதுனால நான் உள்ள வந்தேன். மனோகரை எதுக்கு கொல்ல நினைச்ச? அவரை கொலை பண்ணிட்டான். அவனை பழி வாங்க நான் நினைச்சேன். அமர், அவனுக்காக பழி வாங்கினியா? அமர் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரெண்டு. நாங்க ஒருத்தரை விரும்பணும். நாங்க 2 பேரும் நெருங்கி பழகணும். எனக்கு தெரிஞ்ச அதை பத்தி மனோகருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அமர் கொலைக்கு அப்புறமா தான் எனக்கும் அமருக்கும் தொடர்பு இருக்கும்னு இவருக்கு தெரியும்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் மனோகர் மாதிரி ஒரு கேவலமான ஆளை பணத்துக்காக தான் கல்யாணமே பண்ணேன். ஆனா என்னோட மனசு, என்னோட இதயம் அமருக்கு மட்டும்தான். ஆனா அமருக்கு என்னை விட அதிகமா கலை மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா மனோகரை நீ எங்க வேணா கொலை பண்ணிருக்கலாமே. இவ்வளவு கூட்டத்து நடுவுல தேட்டருக்கு எது கொலை பண்ண வந்த? நான் என்ன பண்றது? மனோகர் என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டான். ராணாவோட 100வது ஷோன்னு சொல்லிட்டு அதுல நானும் ஸ்பெஷல் என்ட்ரி பண்ணுவேன், என்ன பாராட்டுவாங்கன்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டான். நான் என்ன நினைச்சேன்னா இருட்டுல அவனை கொலை பண்ணிடலான்னு. இது ஒரு நல்ல வாய்ப்பா தோணுச்சு. கொலை பண்ணி தப்பிச்சிடலான்னு. மனோகரோட ஸ்பெஷல் என்ட்ரியா? என்னது? எனக்கு தெரியாது. யஷ்வந்த் தான் மனோகருக்கு இந்த ஸ்பெஷல் என்ட்ரி பத்தி சொல்லிட்டு இருந்தான். மனோகர் காலையில வந்திருந்தான். இதோட ரிஹர்சலுக்காக வந்திருந்தான். சார், அப்படின்னா நம்ம இந்த ஸ்பெஷல் என்ட்ரியை பத்தி யஷ்வந்த் கிட்டேயே கேட்போம். உண்மையான கொலைகாரன் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். ஆனா நான் தான் எதுவுமே பண்ணலன்றல. முடு. இவளை கூட்டிட்டு போங்க. வணக்கம் சார். சார், முன்ன பார்த்த மாதிரி அதே மாதிரி ஃபிட்டா சூப்பரா இருக்கிறீங்க சார். அதே மாதிரி உண்மையா வர வைக்கிற ஸ்டைல்லையும் நான் மாறவே இல்லை. என்ன சார், நீங்க விடுற அறைய என்னால எப்படி சார் மறக்க முடியும்? ஆனா நான் இப்போ உங்களோட விருந்தாளி. வந்ததுக்கு நம்மள ஏதாவது செம்தியா கவனிக்கலாம்ல சார்? வாயமுட்றா. இந்த ஊரை சேர்ந்த ஏற்கனவே உன் கூட வேலை பார்த்த கத்தி வீசுறவன யாரையாவது உனக்கு தெரியுமா? சார், தொண்டை வறண்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா?
இப்ப சொல்லு. அதை தெரிஞ்சு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? அப்படின்னா உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கண்டிஷனில் தான் சொல்லுவேன் உங்களுக்கு. நீ சிஐடிக்கு நிபந்தனை விதிப்பியா? சார், என்னால் மொதல் தப்பா சிஐடிக்கு காரியம் நடக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் தானே சார் நல்லா இருக்கும். சொல்லு. நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க சார். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த சிட்டிலேயே என்ன போல சூப்பராக கத்தி வீசுறவன நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். சஜு, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை யோசிச்சு பார்க்கறேன். சரி சார், நான் சொல்றேன். ஒரு கத்தி எறிகிறவன் இருக்கிறான். நல்ல ஊர் அறிஞ்ச ஒரு பெரிய சர்க்கஸில் வேலை பார்த்துக்கின்னு இருந்தான். சும்மா கண்ணை மூடிக்கின்னு அவன் கத்தி எறிவான் சார். எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கானா அது எனக்கு தெரியாது. பெரிய சர்க்கஸில் போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். அதை நாங்க பண்றதா இல்ல, அதை நீயே சொல்லு. இந்த அப்படி போனை போடு, சீக்கிரம் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ. நோ, நான் தான் சஜ்ஜு. ஏய் சஜு, எப்படி இருக்க? உன் தண்டனை காலம் முடிஞ்சிருச்சா? இல்லைண்ணா, இப்போ சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நோ, அது ராஜுன்னு இந்த கத்தி எறிகிறவன் சர்க்கஸில் வேலை பார்த்துன்னு இருந்தால, இப்போவும் அவன் அங்கே தான் வேலை பார்த்துன்னு இருக்கானா? ஏன் இல்லப்பா தம்பி, அந்த சர்க்கஸ் எல்லாம் எப்பவும் மூடிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. ராஜு பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நீ ராஜுவை பார்த்துருப்பில்ல, பார்க்க எப்படி இருப்பான்? இவனா? இவன் ஃப்ரெடி. அபிஜித் எங்கன்னு கொஞ்சம் ஃபோன் போட்டு கேளு. எஸ் சார். என்ன சார், உங்கள் வேலை முடிஞ்சதில்ல சார்? நான் கேட்ட என் வேலையும் பண்ணி கொடுங்களேன் சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? சஜ்ஜு, ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. சிஐடிக்கும் திருடனுக்கும் எப்பவும் உறவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல திருடன் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். 2 கொலை பண்ணிட்டு மன்னிப்பு வழங்கணுமா? மன்னிப்பு என்ன கொழுப்பா உனக்கு? அவனை எடுத்துட்டு போங்க சார். அபிஜித் சாருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. யாருக்குமே ஃபோன் போக மாட்டேங்குது சார். நாம தியேட்டருக்கு இப்பவே போய் ஆகணும். யஷ்வந்த் ஜி, எப்படி இருக்கீங்க? ஐயோ சார், இங்கேயா? ஆமாம், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். சார், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்கள் இந்த கேஸை முடிவு கொண்டு வந்துட்டு இந்த தேட்டரை மறுபடியும் தொடங்க. ஸ்பெஷல் என்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க யஷ்வந்த் ஜி. அப்போ தானே கேஸை சால்வ் பண்ண முடியும். ஸ்பெஷல் என்ட்ரி? என்னது அது? என்னவோ மனோகருக்கு சொன்னீங்களாமே, ஏதோ ஸ்பெஷல் என்ட்ரி மூலமாக அவரை உள்ளே வர வைக்க முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு. என்ன அது? சார், அது இந்த ஸ்பெஷல் என்ட்ரியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும். அதை நீங்களே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். சார், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அது ஃபஸ்ட்டு, அதாவது தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும். உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதை மறைக்காம அப்படியே சொல்லிடு. சார், அது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாடகம் முடியறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. என்னன்னு பாரு. ஒன்ஸ் அஸ்வந்த், நீ ஏன் கூட வா. வாட்ச், நீ இங்கே இரு. சார், என்னது இவ்ளோ டஸ்ட்பின்ஸ் இங்க இருக்கு? நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நவரு. சார், இங்க ஒரு வழி இருக்கு. வா, நம்ம உள்ள போய் பார்ப்போம். சார், இது என்னது சார்?
ஒரு நிமிஷம் இரு. ஜெயவந்தி சார் 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 இந்த சீட்டு சார். ஜெயவந்தி சச்சின் சார், நான் கீழே போய்கிட்டு இருக்கேன் சார். சச்சின் சார் சார். ஜெயவந்தி. அபிஜித் சார், கீழே இது என்ன இடம்? ஓ, இதுதான் ரகசியமா? சார் சார். சச்சின் சார். ஜெயவந்தி கை. சார் இது சரிதான். இதுதான் விஷயமா? மை காட், என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது சச்சின். பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. கொலகாரன் ரொம்ப ஆபத்தானவன். சார். அப்படின்னா இதுக்கு மேல ஆடிட்டோரியம் இருக்கு. நீ என்ன சீட்ல உட்காந்துட்டு இருந்த? ஃப்ரண்ட் ரோல 4th சீட். அங்கதான் மனோகர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. சரிதான். அப்படின்னா இந்த செட்டப் எல்லாத்தையுமே மனோகரை கொல்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஷோ ஓடிட்டு இருக்கும்போது யாரும் இந்த நாபை சுத்தி சீட்டை கீழே கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். இப்ப ஜெயமதி கீழே வந்த மாதிரியே. அதுக்கப்புறம் மனோகரை கொலை பண்ணிட்டு நாபை சுத்தி சீட்டோட சேர்த்து மனோகரை மேல அனுப்பிட்டாங்க. இதுதான் மனோகரோட ஸ்பெஷல் என்ட்ரியோ. கரெக்டா தான் சொல்றீங்க அபிஜித். எப்படியோ இந்த அறையை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இங்க இருந்து யாரும் உயிரோட போக போறதில்ல. ஷயா சார், அங்க பாருங்க ஸ்டேஜ்ல. பாராட்டியே ஆகணும். எல்லாத்தையும் சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன். வா, மனோகரை கொல்றதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. என்னோட ஷார்ப்பான மூலம் ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சது. சீட்டு மேல இருந்து கீழே வர்றது, அப்புறம் இந்த நாபு, இதெல்லாம் என்னோட அறிவுக்கு மட்டும்தான் எட்டும். எனக்கு இன்னும் புரியல. மனோகர் உன்னை என்ன பண்ணாரு? நீ எதுக்கு அந்த ஆளை கொலை பண்ணணும்னு நினைச்ச? அவன் பணத்தாசை பிடிச்சு இந்த தியேட்டரையே அழிச்சுக்கிட்டு இருந்தா. தினமும் என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தா. காத்துல பறக்காத ராணா, நான் நினைச்சா யார வேணாலும் ஸ்டார் ஆக்குவேன்னா. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், அவனை கொலை பண்ணி இந்த தியேட்டரை என்னோடதாக்கணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல கலைஞனா நாடக கலைய வளர்க்கணும்னு நினைச்சேன். மனோகர் ஸ்பெஷல் என்ட்ரிக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு? மனோகர்ஜி இங்க பாருங்க, இது நம்மளோட 100வது ஷோ. நீங்க அதுல ஏதாவது ஒன்னு ஸ்பெஷலா செஞ்சு உங்க என்ட்ரியே வித்தியாசமா இருக்கணும்னு சொன்னேன். நான் அவருக்கு இந்த சீட்டை காமிச்சேன். இந்த ரூம்ல இருந்து அவரை ஸ்டேஜுக்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அவரோட இந்த ஸ்பெஷல் என்ட்ரியை பார்த்து மக்கள் பாராட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க, தியேட்டர்ல விசில் பறக்கும்னு சொன்னேன். அவன் ஒத்துக்கிட்டான். அப்புறம் நாடகம் முடியறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி யஷ்வந்த் நாபு சுத்தினப்போ மனோகர் அப்படியே கீழே வரும்போது நாத்து கத்திய வீசியிருக்கான். அப்புறம் அவனோட பாடியை யஷ்வந்த் மேல கொண்டு வந்திருக்கான். இவனா? எங்கடா ஓடுற? டேய், நாடகத்துல நடிக்கலாம், ஆனா கொலை பண்ணக்கூடாது. சர்க்கஸ்ல வித்த காட்ட ரொம்ப பிடிக்கும்ல. உங்க 2 பேரும் நல்ல ஒரு சர்க்கஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு பேர் ஜெயிலுப்பா.